போடுப்பா, நீ போட்டாதான் ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. அற்புதமான நாடகம். அவசியம் இப்போ உள்ள சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்திய மக்களுடைய மனசு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இது ஒரு இது ஒரு ஜன்னலாக இருக்குன்னு சொல்லணும். குழந்தை மாலைக்கு இந்திய மக்கள் சார்பில் என்னுடைய நமஸ்காரத்தையும் நன்றியையும் தெரியப்படுத்துகிறேன். வாழ்த்துக்கள். பல நாடகங்கள் மாதிரி நிகழ்த்து நான் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். சார் ஒரே போட்டோ சார், புக் அவுட். ஆமாம் சார், ஒண்டர்ஃபுல் ட்ராமா. அந்த காலத்தையும் இவர் எடுத்திருக்காருன்னா மாலிக் என்னவோ சொல்றது, குழந்தை மாலிக்கு அவருடைய தைரியத்துக்கு பாராட்டாமல் இருக்க முடியாது. வாழ்க குழந்தை மாலி, வளர்க அவருடைய நாடக திறன். எனக்கு தெரிஞ்சு இந்திய டிராமா வரலாற்றிலே ஒரு சிறப்பான நாடகம் சார் இது. நம்மவர்கள் நாடகம் இதில் ரொம்பவே அற்புதமாக இருந்திருக்கு. அதுவும் இந்த நம்ம தேசம், நம்ம நாட்டுக்காக நம்ம இவர்கள்லாம் எவ்வளோ தியாகம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக எடுத்து கூறியிருக்கு. அதே மாதிரி இந்த யுனைடெட் எல்லா நம்ம கண்ட்ரிஸ்லாம் பாரத தேசங்கிறது ஒரு பெரிய பரந்த தேசம் இது. அதாவது அந்த பரந்த தேசத்தை அமைக்கிறதுக்கு ஆன ஒரு அடிப்படையே இதுதான் ஒரு காரணம். அதனால நிறைய ஒரு சந்தோஷம் கிடைக்கும். உலகத்திலேயே ஒரு அமைதி கிடைக்கும் சார். ரொம்ப சந்தோஷம் இது ஏற்படுத்தி. இந்த ட்ராமா இண்டஸ்ட்ரி ரொம்ப கஷ்டப்படுறதுங்கிறது தெரிஞ்சு எனக்கு ஒரு மனவேதனையாக இருக்குது. அதை இந்த மத்திய மாநில அரசுகள் இதற்கான எல்லா சௌகரியங்களையும் பண்ணி கொடுத்து இவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மிக்க நன்றி. உதயம் ராம், உரத்த சிந்தனை அசோசியேட் செக்ரட்டரி. ரொம்ப அருமையான ஒரு தீமு. எந்த காலகட்டத்துக்கும் பொருத்தமான தீம். அதுவும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அருமையாக. இப்போவே இவ்வளோ கான்ட்ரவர்சியாக இருக்க ஒரு அந்த பீரியடில் அது எவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டிருக்கும்னு நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. ஆனால் இந்த தைரியம், இந்த கட்ஸு ட்ராமா ஃபீல்டில் மாலியை தவிர வேறு யாருக்குமே வராது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இன்னும் அவர் நிறைய இது மாதிரி சோஷியல் தீம் நிறைய எடுக்கணும். எல்லா ட்ராமாவும் இப்போ கண்ணன் இப்போ ஒரு ட்ராமா போட்டிருக்காரு, அது கூட ரொம்ப பிரமாதமான தீம். நல்ல தீம்லாம் எடுக்கிறாரு. பகவான் அவருக்கு நிறைய ஆரோக்கியத்தை கொடுக்கணும். தேங்க்யூ. இப்போதான் பாதி தான் பார்த்தோம். அருமையான ட்ராமா, ஒரு தேசப்பற்றுள்ள ட்ராமா, பார்க்க வேண்டிய ட்ராமா. இன்னும் பசங்கள்லாம் பார்க்கணும். இதை ஸ்கூல்லலாம் போடணும். ஜனங்களோட அறிவு வளரணும், நல்ல ஒற்றுமை கிடைக்கணும், தேசப்பற்ற சொல்லியிருக்காங்க. இதில் நடித்த அத்தனை பேருமே ரொம்ப 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 அருமையாக நடிச்சிருக்காங்க. அந்த எஸ்பெஷலி அந்த டாக்டர் அம்மாவை நடித்தவங்க நாடக நடிகையர் திலகம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரவிக்குமார் சார் சூப்பராக பண்ணார். எல்லாருமே யாரையும் குறை சொல்லவே முடியாது. ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அருமை. வாழ்த்த வயதில்லை, ஏதோ சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. அன்பு வணக்கம். அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் இந்த கலைஞனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நடந்த நாடகம் நம்மவர்கள் அப்படின்னு ஒரு நாடகம். அந்த நாடகம் ஒரு உண்மை சம்பவத்தை கருவாக வச்சு ஒரு அழகான ஒரு கற்பனையை ஏற்றி எங்கள் இயக்குனர் நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய குழந்தை மாலி அவர்கள் மிக அற்புதமாக இதை வடிவமைச்சிருக்கார். இதில் சும்மா அப்படியே ஏதோ சொல்லாமல் பாகிஸ்தான்லேருந்து கிழக்கு பாகிஸ்தான் எப்படி பிரிஞ்சது, வங்காளதேசம் எப்படி பிரிஞ்சது, அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு நம்ம இஸ்லாமியர்களுக்கு நம்ம நாட்டில் மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் சொன்னது. ரொம்ப பேருக்கு இது தெரியாத ஒரு விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லா இடத்துலையும் உலகம் பூரா இது பரவினா மிகச்சிறந்த ஒரு ஒற்றுமை. மிக பிரம்மாண்ட அளவில் இந்தியா அப்படின்னா அது ஒரு செக்குலரிசம் நாடு, அப்படின்னா அதுதான் செக்குலரிசம் நாடு அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு நாடகம் தான் இது. இந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு மாலி ஐயா வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அதுக்காக அவருக்கு நான் சிரம் தாழ்ந்த பணிவான நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். இதன் மூலமாக எல்லாரும், நான் கலைஞன்ற முறையில் கேட்டுக்கிறது என்னென்னா, எல்லாரும் நாடகம் பார்க்க வாங்க,
நல்ல கலை வளர்ப்போம், நாடகம் வளர்ப்போம். நன்றி, நன்றி, நன்றி. ஹாய், வணக்கம். அஹ், இந்த ட்ராமா மாலி சாரோட நம்மவர்கள் ட்ராமா, இது நடிக்கிறது ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா 143 ட்ராமா போட்ட இந்த ட்ராமா அது. ஆஃப்டர் லாங் டைம், ஆஃப்டர் லாங் கேப் இந்த ட்ராமா மேடை ஏறி இருக்குது இன்னைக்கு வாணிமாலில். இட்ஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ஃபுல்லி எமோஷ்னல், ஃபுல்லி தேசப்பற்று, நாட்டுப்பற்று அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நாடகம். இது எல்லாரும் பார்க்க வேண்டிய நாடகம். நம்ம மனிதர்கள் நேச்சுரலாக நம்ம எல்லாருமே மனிதர்கள், அந்த மனித இயல்போடு இருக்கணுங்கிறது மாதிரி இந்த நாடகத்தோட கருத்து, மைய கருத்து. எல்லாரும் ஒன்றா இருக்கணும், எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கருத்து. மிக பெஸ்ட் ட்ராமா நம்மவர்கள் பை மிஸ் மாலி. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் திஸ். தேங்க்யூ. சிவராஜன் ஃப்ரம் பொழிச்சலூர். இந்த ட்ராமா இவ்வளவு டிஸ்டன்ஸ்லேருந்து நாங்கள் வந்து பார்க்க ஒரே காரணம், இந்த 9 ட்ராமாவும் நாங்கள் பார்த்துக்கிறது 8வது ட்ராமா நாங்களும் பார்க்குறோம் மாலி குரூப். இருந்தாலும் அவ்வளவுமே ஒரு டேக்அவே மெசேஜாகவும் இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷனுக்கு தேவையானதாகவும் இருந்தது. இது ரொம்ப நல்லா எம்ஃபசைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இவன் இந்த நம்மவர்ன்றதுல வந்து முதல்ல வந்து நான் இட் இஸ் அப்பியரிங் டு பி டாக்குமெண்ட்ரி. சரி, டாக்குமெண்ட்ரி மாதிரி கொண்டு போகிறாங்களே அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து அது வந்து மியூச்சுவலாக போத் ஹிந்துஸ் நம்மளுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் ஞாபகப்படுத்திட்டாங்க. நமக்கு பழைய ஹிஸ்ட்ரியெல்லாம் மறந்து போன நாட்கள் இல்லாமல் இப்போ இதெல்லாம் ரிவைவ் பண்ணி இந்த நாட்டுக்கு தேவையான கருத்துக்களை பொலிட்டிக்கல் இஷ்யூஸாகவும் கொண்டு போகாமல் ஆனால் தேவையானதாக சொன்னதை பற்றி ரொம்ப 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 பெருமைப்படுறோம். நாடகக்கலை ரசிகர்கள் நாங்களாக இருந்தாலும் நாடக இதில் வந்து இவ்வளவு ஸ்டால்வர்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய கவர்மெண்ட் ஹேஸ் நாட் என்கரேஜ்டு அப்படிங்கிறதையும் அவங்களுடைய ஆற்றாமையும் சொன்னாங்க. அது வந்து அவங்க காது கேட்டணும். இப்போ நம்ம சொல்கிறதோடு இல்லை, அவங்க காது கேட்டு அதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, என்கரேஜ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் உதவும். அதுக்கு உங்களை மாதிரி ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் ஷுட் டூ யுவர் டியூட்டி. தட்ஸ் வாட் வி ஃபீல். 1 minute எங்கள் ஹஸ்பண்ட். ஐ அக்ரி வித் ஹர் ஃபுல்லாக. நீங்கள் சொல்கிறது நல்லா ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் தான் பண்ண முடியும். ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் பண்ணால் தான் எந்த ஒரு இதுவும் சாதிக்க முடியும். அதை கொஞ்சம் பண்ணி நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இத்தாங்க, நாங்கள் ஆவடியிலேருந்து வரோம். இந்த நம்மவர்கள் நாடகம் பார்க்குறதுக்காகவே இதுக்காகவே வந்தோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த மேடை ட்ராமா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். ஆனால் கடைசியாக ட்ராமாவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு சினிமா தேட்டரில் போய் ஒரு ஃபிலிம் பார்த்தா எப்படி ஒரு உணர்வுகள் இருக்குமோ அதே உணர்வுகள் இருந்துச்சு. அவங்க கதையை முடிக்கும் போது என்னையும் அறியாமலே ஒரு கண்ணீர் வந்துருச்சு. நாட்டோட ஒரு ஒற்றுமையை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாடகம். இப்போ நிறைய உலக நாடுகள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த நாடுகள் எல்லாரும் இந்த மாதிரி ட்ராமாலாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக சண்டையெல்லாம் தவிர்த்துட்டு எல்லாருமே ஒரு ஒற்றுமையோட வாழணுங்கிற ஒரு உணர்வுகள் ஏற்படும். அதனால ரொம்ப இந்த மாலி குரூப்புக்கு ரொம்ப நன்றி சொல்லுறாங்க. வணக்கம். இன்னைக்கு இந்த நம்மவர்கள் நாடகத்தில் நான் பார்த்து அதில் பங்கேற்றேன். ஒரு 2-3 ரோல் பண்ணேன். எக்ஸ்ட்ரீமிஸ்டாகவும் டாக்டராகவும் பண்ணேன். இந்த ட்ராமாவை பார்த்தோன்னே தான் இந்த நாட்டுப்பற்று, இந்தியா பாகிஸ்தான் ஒருமைப்பாடு இதெல்லாம் இவ்வளோ அழகாக டெபிக்ட் பண்ணி இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டோடைய இது எல்லா கதையும் இது பண்ணியது ரொம்ப சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. இன்றைய காலகட்டத்துக்கும் இது பொருந்தும். இந்த அருமையான நாடகத்தை எடுத்து எழுதி அதை ஆக்கம் பண்ண எங்கள் மாலி அவர்களுக்கு என்னுடைய மனம் நாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எனக்கு ஒரு ரோல் கொடுத்து நடிக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் டெல்லி சுகுமார். மாலி சாருடைய மாலி ஸ்டேஜ் குழுவில் நானும் ஒரு சின்ன ரோலில் நடிச்சுட்டு இருக்கேன். இந்த நம்மவர்கள் நாடகம் இதில் முதல் முறையாக நான் இதில் ஒரு கேரக்டர் பண்ணேன். எல்லாமே சாருடைய இதுதான். மிக அருமையான கதை. எல்லாருமே மிக சிறப்பாக நடித்தாங்க. எல்லாரும் ரொம்ப ரசித்தாங்க. மாலி சார் ட்ரூப்பில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமை. எல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். தேங்க்யூ.